தொடங்கி இருக்கிறது. நேற்று குடியாத்தத்துல கூட நாங்க தொடர்ந்து எவ்வளவு ட்ரை பண்ணோம், முடியல. ஆனா இப்ப எனக்கு தெரியுது கேப்டன் மனசுல திருப்பத்தூர் இருக்கீங்கன்றதை நான் புரிந்து கொண்டேன். நீங்க வந்தவுடனே கரண்ட் ஆஃப் பண்றாங்க. இல்லையா பயம் உங்களுக்கு? லைட் ஆஃப் பண்ணிட்டா எல்லாமே முடிஞ்சிருச்சா? சீப் எடுத்து ஒடிக்க வச்சா கல்யாணம் நின்றுடுமா? பழங்காட்டு நரிகள் இந்த சாலசாலப்புகளுக்கெல்லாம் நாங்க அஞ்ச மாட்டோம். 20 வருஷம் சவால்களை மட்டுமே சந்தித்து இன்னைக்கு முன்னேறி வந்து கொண்டிருக்கிறோம். கேப்டன் எத்தனையோ இந்த மாதிரி சூழ்ச்சிகளை பார்த்தார். கேப்டன் கும்பிடுங்க சொன்னோடனே ஆட்டோமேட்டிக்கா லைட் எடுத்து அங்கதான் நம்ம தெய்வம் நிக்கிறாரு. எங்கும் போல தெய்வமா நம்ம கூட இருக்காருன்றதுக்கு ஒரே சாட்சி இதுதான். நான் ரொம்ப அதை பத்தி சொல்ல தேவையில்லை. எல்லாமே தலைவர் நமக்கு சொல்லிட்டு போயிட்டார். நான் கருடனாய் வருவேன் இருப்பேன் என்று இருந்த போதே சொல்லிட்டு போயிருக்கார். இன்னியும் கருடராக நம்ம கூட இருந்து தெய்வமாக இருந்து நம்மளை வழி நடத்தி கொண்டிருக்கிறார் நமது கேப்டன் அவர்கள். அதனால இங்க இருக்கிற கார்பரேஷன் அதிகாரிகளோ காவல்துறை அதிகாரிகளோ யாருமே தயவு செய்து இது நியாயமான ஒரு கட்சி, இது மக்களுக்கான கட்சி, மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்டுற வேலையெல்லாம் தேமுதிக கிட்ட செல்லுபடி ஆகாது. அதனாலதான் தலைவர் வண்டி சுத்தி லைட்டு மைக்கு எல்லாமே செட் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காரு நம்மளுக்கு. அதனால நிச்சயமாக 2026 ஒரு மகத்தான கூட்டணியை நாம் அமைப்போம். அந்த கூட்டணி ஆட்சியை பிடிக்கும். தொகுதிகளிலும் நமது வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள். நீங்கள் அனைவரும் தைரியமா உறுதியாக உழைப்பை காட்டுங்கள். நிச்சயமாக நாம் வெற்றி பெற்று அனைவரும் நம்மளுடைய சட்டமன்றத்திற்கு போய் கேப்டனின் மறு உருவங்களாக நம் குரலை அங்கு பதிப்போம். தலைவருடைய கனவு லட்சியத்தை வென்றெடுப்போம் என்று கூறி என்னை வரவேற்ற என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு இருகரம் கூப்பி நன்றியை சொல்லி ஆகஸ்ட் 25 தலைவருடைய பிறந்த நாள் கருமை ஒழிப்பு தினம் சிறப்பாக கொண்டாட வேண்டும். ஜனவரி 9 மாநாடுக்கு அத்தனை பேரும் கட்டாயப்பட்டு கலந்து மதுரையினுடைய வரலாறை நம்ம தேமுதிக தான் முறியடித்தது என்ற வரலாற்றை நீங்கள் உருவாக்கணும். வரீங்களே எல்லாரும்? எல்லாரும் அங்க வரணும். நம்ம தலைவர் புகழ் இன்னைக்கு உலகமே திரும்பி பார்க்க வைக்கணும். அன்னைக்கு காமிப்போம் தேமுதிக யார் என்று இந்த உலகில்